உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் 7 லெசன் நம்பர் 9லேருந்து சிடியா கி பச்சின்ற லெசன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ சிடியா கி பச்சின்னா என்னென்னு பாருங்கள். ஸோ சிடியானா வந்து பேர்டு, சரிங்களா? ஸோ சிடியா எப்போவுமே வந்து எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வரும். சிடான்றது வந்து கேர்ள் பேர்டு, சிடான்றது பாய் பேர்டு, சிடியான்றது கேர்ள் பேர்டு. சிடியாவுக்கு நம்ம மேலே இந்த மாதிரி சந்திர பிந்து வச்சா இது வந்து வச்சனில் மாறிடும், சரிங்களா? ஸோ வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லெசன் வந்து ஒரு பேர்டை பற்றி, ஓகேங்களா? மாதவதாஸ்ன்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படி சங்மர்மர் கி நை கோठी बनवाई है. அதாவது சங்மர்மராக ஒரு நல்ல வழிவழியான ஒரு மார்பிள்ஸ், நம்ம தாஜ்மஹாலில் வந்து கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ தாஜ்மஹாலில் வந்து அந்த சங்மர்மர் மார்பிள்ஸில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சங்மர்மரில் வந்து ஒரு அழகான ஒரு ரூம் வந்து கட்டியிருக்காரு. உஸ்கே சாம்னே பஹுத் சுஹாவனா பகீச்சா थी. ஸோ அந்த ரூமுக்கு முன்னாடி அதாவது அந்த ரூமுக்கு முன்னாடி பஹுத் சுஹாவனான ரொம்ப அழகான கார்டன் भी लगवाया है. उनको कला से बहुत प्रेम है. கலானா ஆர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி இவருக்கு வந்து ரொம்ப ஸோ லவ், அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அவருக்கு வந்து. தன்கி கம்மி நஹி ஹே, அதாவது இவர் வந்து தன்கி கம்மி நஹின்னு இவருக்கு பணத்துக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ இவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பணக்காரர் தான் இருப்பார், ஓகேங்களா? और कोई வேஷம் छू नहीं गया है. வேஷம்னா வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கம் கூட அவருக்கு வந்து கிடையாதுன்றாங்க. சுந்தர் அபிருச்சிக்கு ஆத்மி ஹே. ஸோ ஒரு அழகான அபிருச்சினா இன்ட்ரெஸ்ட், சுந்தர்னா பியூட்டிஃபுல், ஸோ அபிருச்சினா ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சன், ஆத்மினா மேன். फूल पौधे, பூக்கள், पौधेना प्लांट्स, रकाबियों से हौजों में लगे फव्वारों में उछलता हुआ पानी उन्हें बहुत अच्छा लगता है. அதாவது வந்து அந்த பூக்களை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து ஒரு அந்த பாண்டு மாதிரி பண்ணிவிட்டு அந்த பாண்டில் வந்து இவர் வந்து ஃபவுண்டெயின்ஸில் வர வச்சுட்டு அந்த தண்ணி வந்து அந்த ஃபவுண்டெயின்ஸில் வரும்போது அது ஜம்ப் பண்ணி அந்த மாதிரி வரது பார்த்து இதில் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு நேச்சரை வந்து ஒரு லவ் பண்ணுற பர்சன் இவரை வந்து. சமய் भी उनके पास काफ़ी है. அதாவது டைம் கூட இவர்கிட்ட வந்து நிறைய இருக்கா. ஸோ டைம் நிறைய இருக்கிறதுனால மேபி இவர் வந்து ரிட்டையர்ட் பர்சனாக கூட இருக்கலாம். शाम को जब दिन की गर्मी ढलती जाती है. ஷாம்னா வந்து ஈவினிங்கில், ஜப் दिन की गर्मीனா வந்து தின்னா டேயோட வெயிலில் வந்து சன்லைட், அதாவது சன் வந்து மறைஞ்சு போகும்போது சன்செட் ஆகும்போது और आसमान में कई रंग का हो जाता है. ஸோ சன்செட் ஆகும்போது என்ன ஆகும், ஸ்கை வந்து வேறு கலரில் மாறிடும். அதான் சொல்லுவாங்க ஆஸ்மான் கை ரங்கு கா ஹோ ஜாத்தா. ஸோ அது வந்து அந்த ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்கை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலரில் இருக்கும். தப் கோட்டிக்கு பாஹர் சபூத்ரே பர், அந்த டைமில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரூமுக்கு வெளியே வந்து அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து தக்த் டல்வாக்கர் மன் பசந்த் கே சஹாரே ஓ கலிச்சே பர் பைட்டே. அதாவது தக்த்னா வந்து இந்த நீட்டை இந்த லென்த்தாக அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பில்லோ வந்து போட்டுட்டு தன்னோடக்கு பிடிச்ச மாதிரி சஹாரே ஓ, அதாவது எப்படி அவர் வந்து உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்டு கலீச்சுனா கார்பெட், அதை நம்ம வந்து கார்பெட் கீழே போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பணக்கார வீட்டுக்கெலாம் போடுவாங்க. அந்த மாதிரி ரூமில் அந்த மாதிரி வெளியே போடுவாங்க, பாய்க்கு பதிலாக அதை வந்து போடுவாங்க. பர் बैठते और प्रकृति की छटा को निहारते रहे. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா இந்த நேச்சரை வந்து ரொம்ப ரசிப்பாராம். இப்போது அந்த ஈவினிங்கில் சன்செட் ஆகும் போது இன்மே மானோ உன்கே மன்கோ திருப்தி மில்தி ஹே. அதாவது இதை பார்க்கும்போது அவருக்கு மனசு ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். मित्र हुए तो, அதாவது மித்ரனா ஃப்ரெண்ட்ஸ், हुए तो उनसे विनोद चर्चा करते थे. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. नहीं तो पास रखे हुए फर्शी हुक्के की सटक को मुँह में दिए ख्याल में संध्या को सपना की भांति देते हैं. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாருன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவார்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து உட்காந்துட்டு பேசியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால அவர் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் அந்த ஒரு நினைப்பிலேயே வந்து அவர் என்ன பண்ணால் ஒரு ட்ரீம்ஸ்லேயே போயிட்டு தன்னோட கனவை வந்து அவர் வந்து அந்த கனவுக்கு உலகத்தில் வந்து அவர் போயிடுறாரு. அந்த கனவு அது நம்ம சொல்லுவாங்களா பகல்லே வந்து முழிச்சுக்கிட்டே வந்து கனவு காண்றது, அந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பகல்லே உட்காந்துக்கிட்டே முழிச்சுட்டே வந்து கனவு காண்றாரு.
आज कोई बादल थे बादல்னா வந்து clouds कुछ कुछ बादल थे சம் அந்த வானத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து clouds இருந்தது घटा गहरी थी அதாவது clouds வந்து ரொம்ப டீப்பாக இருந்தது धूप का प्रकाश उनसे छन छन छनाकर आ रहा था ஸோ அந்த தூப்னா அந்த சன்லைட்டோட அந்த லைட் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதுவாகிட்டே போயிட்டே அதாவது மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டே இருக்கு माधवदास मनपसंद के सहारे बैठे थे ஸோ माधवदास வந்து அவருக்கு எப்படி பிடிச்ச மாதிரியே கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துருக்கிறாரு उन्हें जिंदगी में क्या स्वाद नहीं मिला है पर जी भर कर भी कुछ खाली सा रहता है அதாவது லைஃப்பில் வந்து அவர் அனுபவிக்காத வந்து எதுவுமே இல்லை எல்லாமே வந்து அவர் அனுபவிச்சார் ஏன்னா வந்து இவர் வந்து ஒரு வயசான ரிட்டையர்ட் பர்சன் ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லாமே அனுபவிச்சிட்டாரு பணக்கார வேறு ஆனாலும் வந்து என்ன சொல்கிறாங்க பர் ஜி பர் பி குச் खाली सा அதாவது இவ்வளோ ஹாப்பினஸ் இருந்தாலும் எந்த ஒரு கொஞ்சம் இதில் வந்து அவரோட வாழ்க்கை வந்து எம்டியாக ஃபீல் காலினா வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்றுமே இல்லாத மாதிரி அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு உஸ் தின் சந்தியா சமய் உன்கே தேக்தே அந்த நாளில் அதே நாளில் வந்து ஈவினிங் டைமில் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது நேச்சரை வந்து பார்த்துட்டே இருக்கிறார் அவர் வெளியே உட்காந்துட்டு सामने की गुलाब की डाली पर अदा सामने इन फ्रंट ऑफ दैट पर्सन फ्रंट ऑफला வந்து डालीना ब्रांचेस एक गुलाब एक चिड़िया आन बैठी अदा गुलाब की डालीना வந்து அந்த ரோஸ் குலாப்னா ரோஸ் அந்த ரோஸோட பிரான்ச்சில் வந்து ஒரு பறவை வந்து உட்காந்துடுச்சு चिड़िया बहुत सुंदर थी चिड़िया வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு उसकी गर्दन लाल थी और गुलाबी होते होते किनारों पर ज़रा सा नीली पड़ गई थी அதை வந்து எப்படின்னா வந்து அவங்களோட நெக்கு வந்து ரொம்ப ரெட் கலரில் இருந்துச்சு அவர் குலாபின்னானது பிங்கிஷாக ஆகிட்டே கினாரேனா அந்த பார்டரில் வந்து ஜரா நீலி பி படுகை ஸோ பார்டரில் பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ கலரில் மாறிடுச்சு पंख के ऊपर सो पंख ऊपर से सो पंख ना फेदर पंख ऊपर से चमकदार स्याहा थे அந்த பங்குக்கு மேலே வந்து ஒரு ஷைனிங்கான இங்கு ஸ்யாஹான இங்கு கலரில் கூட இருந்துச்சு उसका नन्हा सा सिर तो बहुत प्यारा लगता था ஸோ நன்ஹானா வந்து குட்டியான தலை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததான் और शरीर पर चित्रकारी थी और शरीरना அந்த உடம்புல வந்து சித்திரனை வந்து ட்ராயிங்ஸ் ஸோ ட்ராயிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி அவர் பயங்கரமாக இருந்துச்சு அந்த பறவையை வந்து பார்க்கும் போது ஸோ உடனே இவர் வந்து டெம்ப்டர் அந்த பறவை வந்து பார்த்த உடனே चिड़िया को मानो माधवदास की सत्ता का कुछ पता नहीं था और मानो तनिक देर का आराम भी उसे नहीं चाहिए था அதாவது வந்து அந்த பறவைக்கு வந்து இது வந்து மாதவதாஸோட இடன்றது கூட அந்த பறவைக்கு வந்து தெரியாத அவங்க அந்த பறவை வந்து தனிக் தேர்க்கா அதாவது கொஞ்சம் நொடிக்கு கூட அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அவங்க விரும்பவில்லை कभी पर हिलाती थी कभी फुदकती थी वो खूब खुश मालूम होती थी अपनी नन्ही सी चोंजे से उसे प्यारी आवाज़ से निकल रही थी அதாவது வந்து இப்போ வந்து அவங்க ரெஸ்ட் அந்த பறவை வந்து அங்கே ரெஸ்ட் எடுக்க வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து ஓகே நம்ம ரெஸ்ட்டு தானே எடுக்கும் அப்போ நம்ம அந்த டைமில் என்ன பண்ணுவோம் நிம்மதியாக உட்காருவோம் ஆனால் இந்த பறவை வந்து அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்க வரல ஸோ அதனால் வந்து பறனை வந்து ஃபெதர் ஓகேங்களா அந்த ஃபெதர் வந்து அப்படியே எல்லாத்தையுமே ஷேக் பண்ணுறான் அந்த பேர்ட் வந்து ஷேக் பண்ணுது அந்த பேர்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து ஜம்ப் பண்ணுது ஏன்னா அதுக்காக நிம்மதி இல்லை ஏன்னா வந்து ரெஸ்ட் எடுக்க வந்தால் தான் அது வந்து நிம்மதியாக இருக்கும் அந்த ரெஸ்ட் எடுக்க அதனால் ஜம்ப் பண்ணுறாங்க அங்கே ஒன்றுமே தெரியல खूब खुश मालूम होती थी ஸோ தனக்கே வந்து ஒரு சந்தோஷமாக ஒன்றும் தெரியல அந்த பறவைக்கு வந்து அப்படி நன்ஹி சி சோஞ்சே நான் வந்து ஒரு ஸ்மாலாக அந்த வாய் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பீக்கு ஸோ அதுலேருந்து வந்து பியாரி ஆவாஜே நிக்கல் ரही அதாவது சீ 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 அந்த மாதிரி சீ சீ சீன்னு கத்திட்டே இருந்தது அந்த பறவை வந்து माधवदास को वो चिड़िया बहुत मनमानी लगी ஸோ மாதவதாஸ்க்கு வந்து அந்த चिड़िया பேர்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது उसकी स्वच्छंदता बड़ी प्यारी जान पड़ती थी ஸோ அதோட ஃப்ரீடம் स्वच्छंदता ஃப்ரீடம் ரொம்ப அழகாக அவருக்கு வந்து தெரிய வருது कुछ देर तक वो उस चिड़िया का इस डाल से उस डाल तिरकने देखते रहे ஸோ சில நொடிகள் வந்து அந்த மாதவதாஸ் வந்து அந்த பறவை வந்து இந்த கிளையிலேருந்து அந்த கிளையிலேருந்து இந்த கிளை குதிக்கிறது தாவறது வந்து பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு इस समय वो अपना बहुत कुछ भूल गई ஸோ இந்த டைமில் வந்து அவர் எல்லாமே மறந்துட்டு அந்த பேர்டை தண்ணியே மறந்துட்டு அவ்வளோ ரசிக்க ஆரம்பிக்கிறாரு उन्होंने उस चिड़िया से कहा அவர் வந்து அந்த பறவை கிட்ட சொல்கிறாரு आओ तुम बड़ी अच्छी आई ஓகே வா நீ ரொம்ப நல்லபடியாக இங்கே வந்துட்ட நீ வா ये बगीचा तुम लोग को बिना இந்த பகீச்சா இந்த கார்டன் வந்து तुम लोगों के बिना विदाउट यू पर्सन
சுனா லக்தா ரொம்ப நீங்கள் இல்லாமல் இந்த அமைதியாக இருக்குது. ஒரு எப்படி ஒரு வீட்டில் வந்து ஜிலோன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அம்மா அப்பாலாம் எல்லோரும் வந்துட்டு இருக்குது, திடீர்னு அவங்க வந்து ஊருக்கெலாம் போயிட்டாங்க, நம்ம தனியாக இருந்து நம்ம வீடு வந்து எப்படி, அதுதான் வந்து சூனான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் வந்து. ஸோ அந்த அவர் சொல்கிறாரு, நீங்கள் இல்லாமல் வந்து இந்த கார்டன் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப அதான் யாருமே இல்லாதனால ஜிலோன்னு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. सुनो चिड़िया, चिड़िया ने केल, तुम खुशी से ये समझो कि यह बगीचा मैंने तुम्हारे लिए बनवाया है. நீ வந்து சுனோ நான் கேளு, தும் खुशी से நான் சம்ஜோ, நீ வந்து ரொம்ப ஹாப்பியாக நினச்சிக்கோ, இந்த பகீச்சா இந்த கார்டன் வந்து நான் தான் உனக்காக பண்ணேன். தும் பே கட்கே யஹா ஆயா கரோ. ஸோ உனக்கு வந்து எப்போ தோணுதோ வந்து நீ அப்போல்லாம் வந்து உனக்கு இங்கே வந்துட்டே இரு, நீ யாருமே உனக்கு கேட்க போகிறது கிடையாது. चिड़िया पहले तो असावधान रही, सावधान केयरफुल, அதோட ஆப்போசிட் தான் வந்து असावधान, सावधान असावधान. फिर जानकर की बात उससे की जा रही है वो एकाएक तो घबराई गई. அப்புறம் தான் தெரியுது இந்த ஆள் வந்து யாருக்கிட்டேயோ பேசிட்டு பார்த்தா என்கிட்ட தான் பேசுகிறார் இந்த ஆள். யார்? இந்த மாதவதாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அது கேர்ஃபுல்லாகவே இல்லை. ஓ நம்ம வந்து இதுக்கு தான் வந்திருக்கோம், இங்கே நம்ம போயிட போகிறோம். ஸோ அப்படி தான் வந்து நினச்சிருந்தது அந்த பறவை வந்து. ஸோ இந்த பறவைக்கு வந்து தெரிய வருது, ஓஹோ மாதவதாஸ் வந்து நம்ம கிட்ட தான் வந்து பேசுகிறேன்னு சொன்ன உடனே இந்த பேர்டுக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபிர் சங்கோச் கோ ஜீத் கர் போலி, தன்னையே ஒரு தைரியம் இது பண்ணிவிட்டு அந்த இதை மறந்துட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த பேர்டு வந்து சொல்லுது, ஜீத் கர் போலி முझे मालूम नहीं था कि, எனக்கு வந்து தெரியாது, मालूम नहीं था कि ये बगीचा आपका है. ஸோ எனக்கு வந்து தெரியாது இந்த கார்டன் வந்து உங்களுது. मैं अभी चली जाती हूँ, நான் இப்போவே இங்கேருந்து கிளம்பிடுறேன் நான். पल भर सांस लेने मैं यहाँ टिक गई थी. அதாவது வந்து கொஞ்சம் நொடிக்காக நான் வந்து மூச்சு வாங்குறதுக்காக தான். ஸோ நம்ம வந்து எங்கன்னா போயிருந்தால் டயர்டாக இருக்கும், அந்த சான்ஸ் லேனேக்கேலே நான் கொஞ்சம் மூச்சு வாங்கிறதுக்காக தான் இங்கே நான் உட்காந்தேன். மாதவதாஸ்னே கஹா, மாதவதாஸ் வந்து சொல்கிறாரு, ஹா பகீச்சா तो तेरा है, ஆமாம் இந்த கார்டன் வந்து உந்து தான். ये संगमरमर की कोठी, ये संगमरमर की कोठी भी मेरी है. பகீச்சா அதை மாதவதாஸ் சொல்கிறாரு, ஹா பகீச்சா தோ மேரா ஹே, இந்த பகீச்சா கார்டன் வந்து எந்து தான், இந்த சங்மர்மரோட அந்த ரூமும் மேரி ஹே, லேக்கின் ஆனா பட் இஸ் சப்கோ தும் அப்னா भी समझ सकती हो, இது எல்லாமே வந்து நீ உந்து தான் கூட நீ நினச்சிக்கலாம். सब कुछ तुम्हारा है, எல்லாமே உந்து தான். தும் கேசி போலி ஹோ, இப்போ ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்க நீ வந்து. कैसी प्यारी हो, ரொம்ப அழகாக இருக்கு. जाओ नहीं बैठो, நீ போகாத இங்கே இரு. मेरा मन तुमसे बहुत खुश होता है, என் மனசு உங்ககிட்ட ரொம்ப, உன்னை பார்க்கும் போதில் வந்து நான் என்னையை மறந்து ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன் சொல்லிட்டு வந்து யார் நம்ம ஐயா வந்து சொல்கிறாரு. யார்? மாதவதாஸ் வந்து சொல்கிறாரு. चिड़िया बहुत कुछ सकुचा गई, उसे बोध हुआ कि यह उसे गलती तो नहीं हुई. वो यहाँ बैठ गई, उसका तिरखना रुक गया. भयभीत से वो बोली, मैं थक कर यहाँ बैठ गई थी, मैं अभी चली जाऊँगी, बगीचा आपका है, मुझे माफ़ करे. அதாவது வந்து படியாக வந்து பேர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து, ஓஹோ நான் வந்து தெரியாமல் வந்து இங்கே உக்காந்துட்டேன். ஸோ உசே போதா ஹுவாக்கி, ஓ என்னால் வந்து தப்பாயிடுச்சு சரிங்களா. மே யஹா பேட், ஸோ என்ன மூலியமாக தப்பு நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ நான் வந்து இங்கேருந்து கிளம்பிடுறேன் ஓகேங்களா. ஸோ நான் வந்து பயபிச்சு ஓ பூலிக்கு அதை பயந்துக்கிட்டேன்னு சொல்லுதான். மே தக்கர், அதான் நான் டயர்டாகிட்டு தான் இங்கே உட்காந்தேன், நான் இப்போவே நான் கிளம்பி போயிடுறேன், பகீச்சா உங்களுக்கு தானா, என்னை வந்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு வந்து பேர்ட் வந்து சொல்லுதான். மாதவதாஸ்னே கஹா, மாதவதாஸ்ன்னு சொல்கிறாரு, ஹே भोली चिड़िया, भोलीना ரொம்ப இன்னோசென்ட்டு, तुम्हें देखकर मेरा तो चित्त प्रफुल्लित हुआ है, मेरा महल भी सुना है, वहाँ कोई भी चाहता नहीं. அதாவது வந்து உன்னை பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப இன்பமாயிடுச்சு. என்னோட மஹல் வந்து ரொம்ப ஜிலோன்னு இருக்குது. வஹா கோய் பி சாஹத்தா, அங்கே வந்து யார் வந்து சாஹானா வந்து அந்த பறவைங்க அந்த கூவுது பார்த்திங்களா, அதுதான், யாரும் கூவுறது இல்லை. तुम्हें देखकर मेरी ராகினியோ கா ஜி பஹலாயேகா. அதாவது உன்னை பார்த்தது உடனே என்னோட மனசில் வந்து ஏதோ ஒரு ஃப்ளோ ஆகுது, என்னோட உடம்பு வந்து உன்னை பார்த்ததும் வந்து என்னோட சந்தோஷம்லாம் வந்து இது ஒரு மாதிரி பந்து பஹலாயகன.
ஃப்ளோ ஆகுது. तुम कैसी प्यारी हो, நீ ரொம்ப அழகா, तुम எவ்வளோ நல்லா அழகாக இருக்க. यहाँ ही तुम क्यों ना रहो, நீ ஏன் இங்கே தங்க மாட்டேன்ற. चिड़िया बोली, मैं माँ के पास जा रही हूँ. सूरज की धूप खाने और हवा से खेलने और फूलों से बात करने में ज़रा से घर से उड़ आई थी. அதாவது வந்து இது பறவை வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் அம்மா கிட்ட போகணும். சூரஜ்கி தூப்னா சன்னோட சன்லைட் வாங்க அது சாப்பிட்றதுக்காகவும், காற்றுக்கிட்ட விளையாடுறதுக்காகவும், பூக்கள்கிட்ட பேசுறதுக்காக தான் என் வீட்டிலேருந்து கொஞ்சம் பறந்து நான் வந்தேன். அப் சாஜ் ஹோ கை ஹே, இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. और माँ के पास जा रही हूँ, நான் எங்கள் அம்மா கிட்ட போகிறேன். अभी अभी मैं चली जा रही हूँ, आप सोच ना करे. ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ நான் கிளம்பி போயிடுறேன், நீங்கள் வந்து ஏதோ வந்து திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வந்து பேர்ட் வந்து சொன்னேன். மாதவதாஸ்னேக்காக மாதவதாஸ் வந்து சொல்கிறாரு, प्यारी चिड़िया पगली मत बनो. ए அழகான ए लवेबल बर्ड, நீ முட்டாளாகாத பகலி, முட்டாளாகாத. देखो तुम्हारे चारों तरफ कैसी बाहर. ஸோ பாரு உன்னோட நாலும் பக்கம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. देखो पानी वो खेल रहा है, பாரு தண்ணி வந்து ஆடிட்டுருக்கு. உதர் குலாப் ஹாஸ் ரही है, அங்கே பாரு அங்கே வந்து குலாப் வந்து குலாப்னா ரோஸ் வந்து சிரிக்குது. भीतर महल में चलो, உள்ளே வா, உள்ளே வந்து பாரு. जाने क्या क्या ना पाओगी, உனக்கு என்னென்னலாம் கிடைக்காது, வா உள்ளே வான்னு சொல்லி. मेरा दिल वीरान है, वह कब हंसी सुनने को मिलती है, मेरे पास बहुत सा सोना मोती है. ஸோ நான் வந்து ரொம்ப தனிமையாக இருக்கிறேன். சுன்னேக்கு மில்தி, ஸோ வஹா கப் ஹசி சுன்னேக்கு மில்தி, அங்கே வந்து யாரோட சிரிப்பை நான் வந்து கேட்கறதுக்கு எனக்கு கிடைக்கும். மேரே பாஸ் बहुत सा सोना मोती है, என்கிட்ட நிறைய சோனா கோல்டு இருக்குது, पर्ल्सலாம் இருக்குது. सोने का एक एक बहुत सुंदर घर में तुम्हें बना दूंगा. ஸோ சோனா கோல்டோட ஒரு एक बहुत सा सुंदर ஒரு ரொம்ப அழகான வீடை வந்து நான் உனக்கு கட்டித்தரேன். மோத்தியோகி ஜாலர் உஸ்மே, மோத்தியோட அந்த மோத்தின பேர்லோட அந்த பேர்ல் வந்து நான் வந்து அப்படியே உன்னோட ரூமில் வந்து நான் வந்து தொங்க விட்டுறேன். நான் तुम मुझे खुश रखना, நீ வந்து என்னை வந்து சந்தோஷப்படுத்து. और तुम्हें क्या चाहिए, உனக்கு என்ன வேணும். माँ के पास बताओ क्या है, माँ के पास बताओ क्या है, அதெல்லாம் வந்து சொல்கிறேன். அம்மா கிட்ட போய் சொல்ல அது என்னதுன்ட்டு. तुम यहाँ ही सुख से रहो मेरी भोली गुड़िया, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். போலினா வந்து அது வந்து இன்னோசென்ட் தான், குடியான்னு சொல்லி வந்து மாதவதாஸ் வந்து என்ன பண்ணுறாரா வந்து அதுக்கு வந்து அந்த பேர்டுக்கு வந்து இது பண்ணுறாரு, டெம்ப்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா, நான் வந்து இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வந்து என்கிட்ட இருந்துரு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த அவர் வந்து சொல்கிறாரு லாலச் தேக்கர், அதை லாலச்னா வந்து கிரீடினஸ் கொடுத்து வந்து அவங்கள வந்து இது பண்ணுறாரு, என்கிட்ட இருந்துரு நீ, அப்படி இப்படிலாம் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு அந்த பறவையை வந்து. அந்த பறவை வந்து என்ன சொல்லுது, இல்லை இல்லை நான் எங்கள் அம்மா கிட்ட தான் போகணும், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, சும்மா நான் காற்று வாங்கவும் இதுக்காக தான் வெளியே வந்தேன், ஸோ நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் போகணுன்னு சொல்லிட்டு சிடியா வந்து சொல்லுது. चिड़िया इन बातों से बहुत डर गई. चिड़िया வந்து அவர் சொல்கிற போதெல்லாம் ரொம்ப பயந்துட்டார். वो बोली, அது சொல்லுது, मैं भटक कर तनिक आराम के लिए इस डाली पर रुक गई थी. கொஞ்சம் பயந்து நான் வந்து சுற்றிட்டே இருக்கும் போது தான் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா வந்து ரொம்ப டயர்டாகிட்டு நான் வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். भूल कर भी ऐसी गलती ना होगी, இதுக்கப்புறம் வந்து மறந்து கூட நான் அந்த தப்பை வந்து நான் பண்ண மாட்டேன். मैं अभी यहाँ से उड़ी जा रही हूँ, நான் இப்போ இங்கேருந்து பறந்து போகிறேன். तुम्हारी बातें मेरी समझ में नहीं आती है. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு அது வந்து புரியாது. मेरे माँ के घोंसले के बाहर बहुत तेरी सुनहरी बिखरी रहती है. அதாவது வந்து என்னோட அம்மாவோட நெஸ்ட்டுக்கு வெளியே, கோஷ்லானா நெஸ்ட்டுக்கு வெளியே வந்து சுன்ஹரின்னா அந்த கோல்டன், அதாவது வந்து நம்ம சன்லேருந்து வந்து நம்ம தூப் வரும் பார்த்தீங்களா, அந்த சன்லைட்டு. ஸோ இது வந்து ரொம்ப கோல்டன் கலரில் இருக்குது. தூப் பிகிரி இது வந்து ரொம்ப அங்கங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கோம். முஜே और क्या करना है, என்ன நான் என்ன பண்ணணும். दो दाने माँ लाल देती है, 2 கிரெயின்ஸாக தான் எங்கள் அம்மா வந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க. और जब मैं पर खोलने बाहर जाती हूँ तो माँ मेरी बाट देखती है. அதாவது வந்து நான் எப்போல்லாம் வந்து வெளியே போகிறேனோ வந்து கேள்னின்றது தான் கோல். எங்கள் அம்மா வந்து என்னோட வந்து என் வழியை தான் வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. मुझे तुम और कुछ मत समझो, मैं अपनी माँ की हूँ. நீ என்னை வந்து வேறு எதுவும் வந்து புரிய வைக்காத, நீ வந்து எனக்கு வந்து வேறு எதுவுமே கொடுக்காத, நான் வெறும் எங்கள் அம்மாவுக்கு தான், நான் எங்கள் அம்மா கிட்ட தான் போகணும் சொல்லிட்டு வந்து அந்த பறவை வந்து சொல்லிட்டான். மாதவதாஸ் ने कहा, भोली चिड़िया, மாதவதாஸ் சொல்கிறார், भोली चिड़िया ரொம்ப நேர்மை, உனக்கு என்ன போலின்னா ரொம்ப இன்னோசென்ட். तुम कहाँ रहती हो, तुम मुझे नहीं जानती हो, நீ எங்கே தங்குற, உனக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியாதா. चिड़िया, मैं माँ को जानती हूँ, நான் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் எனக்கு தெரியும். भाई को जानती हूँ, என் தம்பிக்கு எனக்கு வந்து என் அம்மா தெரியும், என் தம்பி தெரியும். सूरज को और उसकी धूप को जानती हूँ, सूरज அந்த
சூரஜ்னா வந்து சன்னு, சன்னும் அந்த சன்லைட் மட்டும் தான் எனக்கு தெரியும். घास पानी और फूलों को जानती हूँ, கிராஸ் தண்ணி பூக்கள் இதெல்லாம் எனக்கு தெரியும். மகாமன்யம் தும் கौन हो, मैं तुम्हें नहीं जानती हूँ. ஐயோ பெரியவரே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது சரிங்களா, இவங்க எல்லாரும் எனக்கு தெரியும், இவங்கள தவிர நீங்கள் யாருன்னு எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சால் அடித்த மாதிரி வந்து பேர்டு வந்து சொல்லிட்டான். மாதவதாஸ் அதாவது வந்து இந்த நான் ரொம்ப பணக்காரன், உனக்கு கூட எது கூட எனக்கு தெரியாதா நான் யாருன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து மாதவதாஸ் வந்து அவங்களோட பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. மாதவதாஸ் தும் போலி ஹோ சிடியா, நீ வந்து ரொம்ப இன்னோசென்ட்டு. तुमने मुझे नहीं जाना, तब तुमने कुछ नहीं जाना. ஓ உனக்கு வந்து என்னையே தெரியலையே, அப்போ போ உனக்கு ஒன்றுமே தெரியாது. मैं ही हूँ तो सेठ மாதவதாஸ், நான் தான் சேட்டு. சேட்டுனா யார், இந்த நகை கடைங்க இவங்களாம் வச்சுருப்பாங்க, அவங்கள வந்து சேட்டுன்னு சொல்லுவாங்க. சேட்டு மாதவதாஸ். मेरे पास क्या नहीं है, என்கிட்ட என்ன இல்லை. जो मांगो मैं वही दे सकता हूँ, நீ என்ன வேணால் கேளு நான் உனக்கு கொடுக்குறேன். சிடியா பர் மேரி தோ சோட்டி சி ஜாத்தே. ஸோ நீ வந்து ரொம்ப பணக்காரன் தான், ஆனால் எங்களுக்கு வந்து சின்ன ஒரு இதுதான், நாங்கள் வந்து சின்ன அந்த ஜாத்துனது எங்களுக்கு ஃபேமிலி அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப இதுதான் சின்னது தான் எங்களுக்கு. ஆப்கே பாஸ் சப் குச்சே, உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. தப் முஜே ஜானே தீஜி, உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குன்றீங்களே, நாங்கள் ஒரு சின்ன இதுதான், என்னை வந்து போக விடுங்கன்னு சொல்லிட்டு மாதவதாஸ் கிட்ட தான் ரெக்வெஸ்ட் பண்ணுது இந்த பேர்ட் வந்து. மாதவதாஸ் சிடியா தூ நீரி அஞ்சான் ஹே, मुझे कुछ करेगी तो तुझे माला माल कर सकता हूँ. ஸோ உனக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ நீ வந்து எனக்கு எதனா பண்ணானா நான் உன்னை வந்து மாலாமால் ஆக்கிடுறேன். ஸோ மாலாமாலாம் பணக்காரன். ஸோ பணக்காரன் நான் உன்னை ஆக்கிடுறேன். சிடியா தும் சேட் ஹோ, சிடியா வந்து சொல்லுது நீ சேட்டு. மே நஹி ஜான்தி சேட் கியா ஹோத்தா ஹே, எனக்கு எதுவுமே தெரியாது சேட்னா என்னது. பர் சேட் கோய் படா பாத் ஹோத்தி ஹோகி, நான் சேட்னா அந்த பெரிய இது மாட்டவான், பெரிய பெரிய பேரா அது வந்து. மே அன்சமஜ் சஹரி, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, என்னடா பண்ணுறது, தலையும் புரியல வானம் புரியல, இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சிடியா வந்து சொல்லு. மா முझे बहुत प्यार करती, அம்மா வந்து என்னை வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க. वो मेरी राह देखती होगी, அம்மா வந்து என் வழியை வந்து பார்த்துட்ருப்பாங்க. ரானா ராஸ்தேவே என்னோட வேறு. மே மாலாமால் ஹோக்கர் கியா ஹோங்கி, நான் வந்து நான் பணக்காரட்ட நான் என்ன பண்ண போகிறேன். மே நஹி ஜான்தி மாலாமால் கிசே कहते हैं. ஸோ எனக்கு மாலாமால்னா கூட எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு. கியா முझे वो तुम्हारा மாலாமால் होना चाहिए, என்ன நான் வந்து உன்னோட அந்த மாலாமால் ஆகணுமா. சேட் அரே சிடியா துஜே புத்தி நஹி, ஐயையோ சிடியா உனக்கு வந்து ஒரு அறிவும் இல்லை உனக்கு. தூ சோனா நஹி ஜான்தி, உனக்கு தங்கன்னு நான் தெரியாத, சோனா சோனா என்றாரா. உசி கி ஜகத்கோ திருஷ்ணா ஹே. ஸோ இதை தான் வந்து மக்கள் வந்து திருஷ்ணானா வந்து தர்ஸ்டியாக இருக்கிறாங்க, அதாவது தர்ஸ்ட்னா வந்து அந்த தர்ஸ்டி குடிக்கிறது. எல்லோரும் இதுக்கு பின்னாடி தான் அந்த ஓடுறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து உலகமே வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது, உனக்கு என்ன கோல்டு என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மாதவதாஸ் வந்து அந்த சிடியாவை சொல்கிறாரு. ஓ சொன்னா மேரே பாஸ் டேர் கா டேர் ஹே, அந்த கோல்டு வந்து என்கிட்ட வந்து நிறையவே இருக்குது. தேரா घर समूचा सोने का होगा, உன்னோட வீடு வந்து தங்கத்திலே இருக்கும். ऐसा पिंजरा बनवाऊंगा कि कहीं दुनिया में ना होगा, உனக்கு இந்த மாதிரி ஒரு கூண்டு கட்டி தருவேன், அது உலகத்துலேயே எங்கேயும் இருக்காது. ऐसा कि तू देखती रह जाए, ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டே இரு. तू उसके भीतर तिरक फुदर कर मुझे खुश कारियो, நீ வந்து என்ன பண்ணா வந்து ऐसा तू देखती रह जाए तू उसके भीतर திரக் ஃபுதர்கர் முஜே குஷ் கரியோ, அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த மாதிரி உனக்கு கூண்டு கட்டி தருவேன், அது உள்ளே வந்து நீ வந்து சந்தோஷமாக இருக்கலாம். தேரா பாக்ய குல் ஜாயகா, உன்னோட லைஃபே வந்து பாக்கியனா தலையெடுத்து வந்து உனக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நல்ல வழி பிறக்கும் உனக்கு. தேரே பானி பீனேக்கி கட்டூரி சோனேக்கி ஹோகி, ஸோ ஒன்று குடிக்கிற தண்ணி கூட வந்து தங்கத்தில் பவுலில் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து வச்சு என்னங்க பண்ண போகுது. ஒரு பேர்டுக்கு வந்து ஒரு கோல்டுனாவே என்னவேன்னு தெரியவே தெரியாது. ஸோ இங்கே வந்து மாதவதாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, இவ்வளோ வந்து அவங்க அந்த பேர்டுக்கு வந்து கிரீடினஸ் கொடுக்குறாரு. ஸோ கொடுத்தா என்ன இது என்ன அந்த பேர்டுக்கு வந்து தங்கன்னா என்னன்னே தெரியவே தெரியாது. சிடியா ஓ சோனாக்கோ கியா சீஸ் ஹோத்தியே சினியா, சிடியா வந்து சொன்னா சோனானா என்னது, தங்கனா அது என்ன பொருள் அது வந்து. சேட் தூ கியா ஜானேகி தூ சிடியா ஜோ ஹே, நீ உனக்கு என்ன தெரியும், நீ ஒரு அட்லாஸ் ஒரு பறவை தானே நீ. सोने का मूल्य सीखने के लिए तुझे बहुत सीखना है, அதாவது நீ தங்கத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நீ வந்து நிறைய கற்றுக்கணும். பஸ் ये जान ले कि सेठ माधवदास तुझसे बात कर रहा है, நீ இதை தெரிஞ்சுக்கோ, சேட்டு மாதவதாஸ் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாருன்ட்டு. जिसे मैं बात तक कर लेता हूँ उसकी किस्मत खुल जाती है.
ஸோ நான் வந்து யார்கிட்ட வந்து பேசுகிறேனோ அவங்க தலையெழுத்தே வந்து வேறு மாதிரி மாறிடும். தூ அபி ஜக் கா ஹால் நஹி ஜான்தி. இப்போ வந்து உனக்கு உலகத்திலோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியாது. மேரி கோட்டியோ பேர் கோட்டியா ஹே. என்னோடய வீட்டில் கோட்டியோனா வந்து அந்த ரூமுக்குள்ளே ரூம் நிறைய கோட்டியா நிறைய ரூம் இருக்குது. கோட்டியானா ப்ளூரல். பகீச்சோ பர் பகீச்சோ ஹே. பகீச்சே ஹே. பகீச்சோன்னு கார்டன்ஸில் வந்து நிறைய கார்டன் இருக்குது. தாஸ் தாசியோं की संख्या नहीं है. அதாவது தாஸ்னா வந்து வேலைக்காரங்களாக இருக்கிறாங்க. தாஸ்னா வந்து மேஸ்குலைன் ஜெண்டர். தாசியோं की संख्या ப்ளூரல். இவங்களோட கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. பர் துசே மேரா சித் பிரசன்னா ஹுவா. ஸோ நான் என்ன சொல்கிறேன், யூ ஷுட் பி, நீ வந்து உனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏசா வரதான் கபி கிசி கோ மில்தா ஹே கப் கிசி கோ. ஸோ இந்த மாதிரி வர வந்து யாருக்குன்னா கிடச்சிருக்கா? ரீச்சிடியா தூ இஸ் பாத் கோ சமஜ்தி கியூ நஹி. நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்ற? चिड़िया सेठ में नादानो. चिड़िया வந்து சொல்லு, चिड़िया வந்து सेठ में नादानो. नादाना இன்னோசென்ட். मैं कुछ समझती नहीं. எனக்கு வந்து என்னமே தெரியாது. पर मुझे देर हो रही है. माँ मेरी बाट देख रही है. ஸோ எனக்கு வந்து லேட் ஆகுது. நான் எங்கள் அம்மா வந்து என்னோடய வழியை வந்து பார்த்துருப்பாங்க, என்னோட எதிர்பார்த்துருப்பாங்க. सेठ சொல்கிறார், ठहर ठहर इस अपने पास के फूल को तूने देखा. உன் பக்கத்தில் இருக்க பூவை நீ பார்த்துருக்கியா? ய ஏக் ஹே. இது ஒன்று தான். ஏசி அன்கிந்தி ஃபூல். இந்த மாதிரி அன்கவுண்டபிள் எண்ண முடியாத பூக்கள் அவ்வளோ இருக்குது. ஏசி அன்கிந்தி ஃபூல் மேரே பகீச்சோமே ஹே. இந்த மாதிரி அன்கவுண்டபிளான ஃப்ளார்ஸ் வந்து என்னோட கார்டனில் இருக்குது. வே பாத்தி பாத்தி ரங்குக்கு அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸில் இருக்கிறாங்க. தர தரக்கு உனக்கு खुशबू है. ஸோ தர டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்னன்ஸ் ஸ்மெல்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் இருக்குது. फ्रैगनेंस. चिड़िया तैने मेरा चित्र प्रसन्न किया और सब फूल तेरे लिए खिला करेंगे. அதாவது வந்து என்னை பிடிச்ச மாதிரி நீ நடந்தனா இன்னும் நான் ஹாப்பியாக பண்ணுறேன். நீ வந்து என்னை வந்து சந்தோஷமாக்கினா நான் வந்து இந்த எல்லா பூக்களையும் வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து உன்னோட முன்னாடி வந்து பூக்க வைக்கிறேன். நான் வஹா கோஷ்லேயுமே தெரி மா ஹே. அந்த கோஷ்ல அந்த நெஸ்டில் வந்து உன்னோட அம்மா இருக்குது. பர் மா கியா ஹே. इस बहार के सामने तेरी माँ क्या है. अम्मा ना இந்த வழிக்கு வெளியே வந்து உங்கள் அம்மா நான் என்ன. वहाँ तेरे घोंसले में कुछ भी तो नहीं है. உன்னோட அங்கே நெஸ்ட்டில் வந்து ஒன்றுமே இல்லை. तू अपने को नहीं देखती. நீ உன்னையை பார்த்துக்க மாட்டியா? कैसी सुंदर तेरी गर्दन. உன்னோட நெக்கு வந்து எவ்வளோ நல்லா இருக்குது. कैसी रंगीन देह. உன்னோட உடம்பு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. तू अपने मूल्य को क्यों नहीं देखती. நீ உன்னோட பறவையோட விலையை வந்து நீ ஏன் பார்க்க மாட்டேன்ற. மே துஜே சோனே சே மடுக்கர் தேரே மூல்ய கோ சம்கா தூங்கா. ஸோ உன்னோட உடம்பை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து அந்த தங்கத்தாலை வந்து மாற்றிட்டு உன்னை வந்து நான் வந்து ஷைனிங் ஆக்குறேன். தைனே மேரே சித்துக்கோ பிரசன்ன கியா தோ மஜ்ஜா எஹி ரஹ. ஸோ நீ வந்து நான் நினச்சதை வந்து நீ எனக்கு ஹாப்பினஸ் பண்ணனா வந்து என்ன பண்ணுற வந்து நான் உன்னை ரொம்ப சூப்பராக ஆக்குறேன். ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்ற चिड़ियाன்னு சொல்தான். सेठ मैं अपने को नहीं जानती. என்ன நான் யாருன்னு எனக்கு தெரியாது. इतना जानती हूँ कि मेरी माँ है और वो मुझे यहाँ देर हो रही है. எனக்கு இவ்வளோ தான் தெரியும், எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எனக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. सेठ मुझे रात मत करो. रात में अंधेरा बहुत हो जाता है और मैं राह भूल जाऊँगी. सेठ என்னை ரொம்ப நேரம் ஆக்காத, நைட் ஆகிட்டே இருக்குது. रात में अंधेरा बहुत हो जाता है. ஸோ நைட்டில் வந்து ரொம்ப இருட்டாயிரும். ஸோ அதனால் வந்து நான் வந்து போகிற வழி கூட நான் மறந்துடுவேன் நான் சொல்லிதான். सेठ ने कहा अच्छा चिड़िया जाती हो तो जाओ. ओके वो கிளம்புறியா, அப்போ நீ போ. पर इस बगीचे को अपना ही समझो तुम बड़ी सुंदर हो. இந்த கார்டனை வந்து நீ உந்து நினச்சிக்குவேன், நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து सेठ வந்து அந்த பறவை கிட்டன்னு சொல்லிதான். ये कहने के साथ ही सेठ ने एक बटन दबा दिया. இது சொல்லிகிட்டே இருக்க அந்த டைமில் வந்து सेठ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வந்து ஒரு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுறாராம். उसके दबने से दूर. அதாவது வந்து அந்த ப்ரெஸ் பண்ண உடனே दूर कोठी के अंदर आवाज़ हुई जिसे सुनकर एक दास झटपट भागकर बाहर आया. அதாவது வந்து அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் ஆன உடனே தூரத்தில் இருக்கிற ஒரு ரூம்லேருந்து வந்து அந்த ஊர்லேருந்து சவுண்டு வருதான். அது கேட்ட உடனே அந்த பறவை வந்து பயந்து ஓடிடுச்சா. ये सब क्षण भर में हो गया. 1 सेकेंड அது ஒரு நொடியிலே வந்து ஆயிடுச்சான். और चिड़िया कुछ भी नहीं समझी. சிடியாவுக்கு வந்து ஒன்றுமே புரியலையா, என்ன நடக்குது இங்கே, எதுவுமே புரியல. ஏன்னா வந்து மாதவதாஸ் வந்து அந்த சிடியா வந்து அடையணும்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. இந்த சிடியா என்ன பண்ணுது, இந்த மாதவதாஸ்க்கு எப்படியாவது எஸ் ஆகிட்டு போகணுன்ட்டு நினச்சிட்ருக்கு. सेठ कहते रहे. सेठ வந்து சொல்லிட்டு இருக்கா. तुम अभी माँ के पास जाओ.
माँ बाट देखती होगी पर कल आओगी ना. இவர் வந்து பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஏன்னா அந்த பேச்சு கொடுக்கும்போது இவர் வந்து ஒன்று பண்ணிட்டாரு. பேச்சு கொடுத்துட்டே இருக்கும் போது வந்து அந்த பறவை வந்து என்ன பண்ணும், இவருக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க வலையோல வந்து வீசி வலையை போட்டு அவங்க அந்த பறவை வந்து மடக்கலான்னு வந்து சேட் வந்து நினச்சிட்ருக்கிறாரு. சரிங்களா? இப்போ சொல்கிறாரு, ஓகே பறவை, அபி தும் மாக்கே பாஸ் ஜாओ. இப்போ நீ உங்கள் அம்மா கிட்ட போ. மா பாட் உங்கள் அம்மா வந்து உன்னோட வழி வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க. பற்கல் ஆவோகினா நாளைக்கு வருவல்ல, கல்லானா நாளைக்கு வா, பர்சோம் நாளானிக்கு வா, ரோஜானா டெய்லி வா சொல்லிட்டு இவர் வந்து அந்த பேர்டுக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ये कहते दास को सेठ ने इशारा कर दिया. ஸோ இது சொல்லிகிட்டே இருக்கும்போது சேட் வந்து என்ன பண்ணுறாரு வந்து இஷாரான வந்து சைக்கிளை காட்டுறாரு. कर दिया कि वो चिड़िया को पकड़ने के जतन में चला. அந்த பேர்டை வந்து பிடிக்கணும்னு சொல்லி இவங்க வந்து ஓடி வராங்க. सेठ कहते रहे, सेठ வந்து சொல்லிட்டே இருக்க, सच तुम बड़ी सुंदर लगती है, तुम्हारे भाई बहन है कितने भाई बहन. இவர் வந்து பேச்சு குத்தே வந்து அவர் வந்து டைவர்ட் பண்ணுறாரு அந்த பேர்டை வந்து. சரிங்களா? ஓ சேட் சொல்கிறார், ரொம்ப அழகாக, நீ உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்க, செம்ம க்யூட்டாக இருக்கிற, உன்னோட எத்தனை தம்பிங்க எத்தனை சிஸ்டருங்க இருக்கிறாங்க, கித்தனே பாய் பहने. அப்புறம் சிடியா சொல்லலாம், दो बहन एक भाई पर मुझे देर हो रही है. ஸோ எனக்கு வந்து என்ன இருக்கா, दो बहन ரெண்டு சிஸ்டரும் ஒரு பிரதரும் இருக்கிறாங்க, எனக்கு இப்போ லேட் ஆகுது. ஹா ஜானா ஜானா, தெரிஞ்சிச்சு. அபி தோ உஜேலா ஹே, இது வரைக்கும் வந்து இப்போ வந்து வெளிச்சமாக தான் இருக்குது. दो बहन एक भाई है बड़ी अच्छी बा. ஓ ரெண்டு தங்கச்சி ஒரு அக்காவா ஒரு அண்ணாவா, ஓகே ஓகே ஓகே. பாய்னா தம்பின்னு சொல்லலாம், அண்ணாவும் சொல்லலாம். பஹனா சிஸ்டர்ஸ், தீதினா தான் அக்காங்க, இது வந்து சிஸ்டர்ஸ். बड़ी अच्छी बात है, ஓகே சூப்பர். पर चिड़िया के मन के भीतर जाने क्यों चैन नहीं था. அதாவது வந்து சிடியாவோட மனசுக்குள்ளே வந்து ஒரு நிம்மதியே இல்லை, ஏன் தெரியல. वो चौंकनी होकर चारों ओर देखती रही. அதாவது வந்து பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்களாம். ஆஹா நம்ம வந்து உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் பக்கம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பேர்டு வந்து. उसने कहा सेठ मुझे देर हो रही है. சேட்டு எனக்கு வந்து லேட் ஆகுது. सेठ ने कहा, சேட்டுன்னு சொல்கிறாரு, देर अभी कहा, இப்போ என்ன இப்போ கூட ஒன்றும் வெளிச்சமாக தானே இருக்குது. उजियारा ये मेरी प्यारी चिड़िया, என்னோட अव्वल बर्ड, तुम अपने घर का इतना और हाल सुनाओ, भय मत करो. உன்னோட வீட்டு நிலைமையை பற்றி உன்னோட வீட்டை பற்றி இன்னும் நீ சொல்லலாமே நிறையவே, ஏன் நீ வந்து பயப்படாத, भय मत करो. चिड़िया ने कहा, चिड़िया வந்து சொல்லு, सेठ मुझे डर लगता है, माँ मेरी दूर है, எனக்கு வந்து பயமாக இருக்குது, எங்கள் அம்மா வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க. रात हो जाएगी तो राह नहीं सूझेगी. அதாவது நைட் ஆயிடுச்சுன்னா வந்து எனக்கு வந்து ஐடியாவே இருக்காது, எனக்கு வந்து எப்படி வந்து போகணும் சொல்லிட்டு எனக்கு வந்துன்னு சொல்லிட்டு அந்த பறவை வந்து சொல்ல. इतनी में चिड़िया का बोध हुआ कि जैसे ही एक कठोर स्पर्श के उसके देहों को छू गया. அதாவது வந்து அதான் தோணுச்சா, ஐயோ இந்த டைமில் வந்து யாரோ வந்து அவங்களோட உடம்ப வந்து தொடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சா. ஓ சீக்கு கர் சியா கர் ஏக்தம் மூடி கத்திட்டே வந்து சியான்னு கத்த பறந்து ஓடிச்சு. नौकर के फैले हुए पंजे में वो आकर भी नहीं आ सकी. அதாவது வந்து அந்த நௌக்கர் அந்த நௌக்கர்னா யார், சர்வெண்ட், அந்த சர்வெண்ட்டோட ஃபைலே ஹுய பஞ்சேமே, அதாவது வந்து அவர் ஸ்ப்ரெட் பண்ண அந்த வலையில் கூட அந்த பேர்டை வந்து மாட்டிக்கல. தப் वो उड़ती हुई एक सांस में माँ के पास गई. பறந்துக்கிட்டே ஒரே, இப்போ வந்து யாராவது நம்மளை வந்து கொலை பண்ண வராங்கன்னா எப்படி இருக்கும், அவங்க கிட்ட தப்பிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு இந்த பேர்டுக்கு வந்து. சரிங்களா? ஸோ வந்து அப்படியே பயந்துக்கிட்டு தன்னோட அம்மா கிட்ட வந்து போயிடுச்சு. ஏக் சான்ஸ்னா வந்து ஒரே மூச்சு காற்றுல தன்னோட அம்மா கிட்ட போயிடுச்சு. அவர் ஓ மாக்கி கோதுமை கிருக்க சுபக்னே லகி, ஓ மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட மடியில் போய் படுத்துக்கிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சான், அம்மான்ட்டு. மானே பச்சிக்கோ சாத்தி சே சிப்பட்கர் பூச்சா. அம்மா வந்து நெஞ்சில் வந்து போட்டுட்டு வந்து கேட்குறாங்க, கியா ஹே मेरी बच्ची क्या है, என்ன ஆச்சு என் குழந்தை என்ன ஆச்சு. पर बच्ची कांप कर माँ की छाती से और चिपक गई. ஸோ அந்த குழந்தை வந்து காம்கான அப்படியே பயந்துக்கிட்டே நடங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த நடந்துகிட்டே வந்து அம்மாவோட நெஞ்சு மேலே போய் அப்படியே ஒட்டிக்கிச்சான். போலி சொல்தான், குச் நஹி பஸ் சுபக்தி ரஹி ஹூம், அப்படியே அழுதுகிட்டே மான்னு சொல்தான். बड़ी देर में उसे ढांढस बांधा और तब वो पलक मींच उस छाती में ही छिपक कर सोई जैसे पलक न खोलेगी. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அவங்க அம்மாவோட மடியில் படுத்துக்கிச்சான். இனிமேல் நான் வந்து என்னோடய கண் இமையை வந்து நான் ஓப்பன் பண்ண மாட்டேன்
சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து படுத்துச்சு. எழுதினவர் வந்து ஜெயநேந்திரகுமார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.